எப்படி ஆது சமுதாய மக்கள் வந்து அவங்களுடைய நபி ஹூத் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் பிடிவாதமாக பெருமை அடித்துக்கொண்டு மக்களுக்கு அநீதி இழைத்து கொண்டு இருந்தார்களோ, அதே போலதான் இன்று இருக்கக்கூடிய மேற்கு நாகரிகம் வெஸ்டர்ன் மெட்டீரியல் சிவிலைசேஷன் பார்க்கலாம் இல்லைங்களா? இன்னைக்கு மேற்கு நாகரிகம் வந்து அதே போலதான் செயல்படுது. அகந்தையிலையும் வல்லமையுடைய மயக்கத்திலையும் அவங்க இருந்தாங்க. ஆது சமுதாயம் எங்களை விட யார் வலிமை உடையவர் என்று அகந்தையோடு அவங்க அலைஞ்சதை நம்ம பார்க்கலாம். சூரா ஃபுசிலத்துடைய 15வது ஆயத்துல. வீண் பெருமை அடிச்சுட்டு சுத்துனாங்க. உயர்ந்த கட்டிடங்கள் எல்லாம் கட்டுனாங்க. பல அடையாளங்களை எழுப்புனாங்க. அதன் மூலம் புகழை தேடிக்கொண்டாங்க. சூரத்து ஷுஆராவுடைய 128லேருந்து 129வது ஆயத் பாரு. நபியோடைய எச்சரிக்கையை அவங்க நிராகரித்தாங்க. அல்லாஹ்வுடைய தண்டனை வரும்னு சொல்லி அந்த நபி எச்சரித்தாங்க. ஆனா அந்த நபியை அவர்கள் கேலி செய்தார்கள். சூரத்துல் ஆராஃபுடைய 65லேருந்து 70வது வசனம் வரை நம்ம படிச்சு பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினாங்க. பலவீனர்களை மேலும் ஒடுக்குனாங்க. சூரத்துல் ஹாக்காவுடைய 6லேருந்து 8வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம். இதனுடைய முடிவு என்னங்க? தண்டனை தான். அல்லாஹ் ஒரு நேரம் வச்சிருக்கான் எல்லாருக்கும். அந்த நேரம் வரை எவ்வளவு வேணா அவங்க ஆடலாம். அதுக்கு மேல அவங்க ஆட முடியாது. ஸோ நம்ம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் ஒரு ஹைப்பர் மெட்டீரியலிசம் மையமாகிய உலக கலாச்சாரத்துல சில போக்குகளை நம்ம ஆதி சமுதாயத்தின் மூலம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாங்க. அவங்களுக்கு உடல் வலிமை இருந்தது. பல கட்டிடங்கள் கட்டினாங்க. அதன் மூலம் அவங்க வந்து பெருமை அடிச்சுட்டு சுத்தினாங்க. இன்னைக்கு பார்க்கலாம் தொழில்நுட்பம், இராணுவம், ஜிடிபி ஆகியவற்றால் என்ன செய்றாங்க? பெருமை அடிச்சுட்டு எங்களால எல்லாம் முடியும் என்று அகந்தையாக சுத்துறாங்க. பொருளாதார வெற்றி தான் இறுதி வெற்றி அவங்க நினைக்கிறாங்க. மேலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரம், கன்சியூமரிசம் கல்ச்சர்ல விழுந்து பலர் என்ன செய்றாங்க? எல்லையற்ற பயன்பாடு எல்லா பொருட்கள்லையும் நெறிமுறைகள் எல்லாத்தையும் புறக்கணிச்சாங்க. ஸோ நபியுடைய அழைப்பை கேலி செய்தாங்க. இன்றைக்கு நம்மளுடைய நபியையும் கேலி செய்கிறார்கள். எவ்வளவு எச்சரிக்கைகள் அவங்க வந்தும் இதெல்லாம் பழமையானதுங்க என்று ஒதுக்கிடுவாங்க. இன்றும் நாம் பார்க்கலாம் இல்லைங்களா? உலகத்துடைய வளங்களை பல நாடுகள்ல இருந்து வளங்களை சுரண்டுறது, அந்த நாட்டு இயற்கை வளங்களை சேதப்படுத்துறது, பலவீனமான நாடுகளை மேலும் ஒடுக்குவது, பயம்புறுத்துவது, எவ்வளவு அட்ராசிட்டிகள் பண்றாங்க இல்லைங்களா? ஆயுத மோதல்கள், உலக போர்கள் எவ்வளவு சுப்ஹானல்லாஹ் வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2ல இருந்து அரசியல் பொருளாதார அழுத்தங்கள் கொடுப்பது பல நாடுகள் மீது, பல நாடுகள் மீது நாடுகளை கடனாளி ஆக்குவது. ஸோ எவ்வளோ அவங்களுடைய நபி வந்து எச்சரிக்கை செய்தாலும் அதை புறக்கணித்தாங்க, கேலி செய்தாங்க. நபியே எச்சரித்தாங்க. இறுதியில் என்ன ஆச்சு? அல்லாஹ் அந்த நாகரிகத்தை அழித்து விட்டான் இல்லைங்களா? தௌஹீதுடைய அழைப்பை தெளிவாக சொன்னாங்க ஆது மக்களுக்கு. நபியுடைய எச்சரிக்கையை கேலி செஞ்சாங்க, அநீதி இழைத்தாங்க, மக்களை ஒடுக்குனாங்க. அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியான காற்றை கொண்டு அனுப்பி என்ன செஞ்சான்? அவர்கள் தண்டனையை நிறைவேற்றினான். பல நாட்கள், பல இரவுகள் அந்த காற்று வீசுச்சு நம்ம பார்த்தோம். 69வது அத்தியாயம் 6லேருந்து 8வது வசனத்துல. வேர் பிடுங்கப்பட்ட மரக்கட்டைகள் போல அவங்க தரையில விழுந்து கிடந்தாங்க என்று அல் குரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அவங்களுடைய நாகரிகமே முற்றிலும் அழிஞ்சிச்சு. எந்த நாகரிகமாக இருந்தாலும் சுன்னத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய சுன்னத் என்னவென்றால், அது அகந்தை கொண்டு இருக்குதா, அநீதி அழிக்குதா, மக்களை ஒடுக்குதா, இறுதியில அது வீழ்ச்சி தான் அடையும். எவ்வளவு பெரிய உச்சத்தை அடைந்தாலும். சாதுடைய கதை வந்து ஒரு வரலாறு மட்டுமல்ல சகோதரர்களே. எந்த நாகரிகத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு எச்சரிக்கை. எவ்வளவு பெரிய வல்லமை இருந்தாலும் சரி, ஒரு நாகரிகத்துக்கு அதுக்கு நெறிமுறைகள் இல்ல, ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கலைன்னா, அதுக்கான வரக்கூடிய அழிவை அதால் தவிர்க்க முடியாது. நல்ல நெறிமுறை இல்லை என்றால், தொழில்நுட்பத்துல எவ்வளவு உச்சத்தை அடைந்தாலும் அது அவங்கள காப்பாத்துறதுங்க. அல்லாஹ்வுடைய சட்டம் மீறப்பட்டால், உயர்ந்த கட்டிடங்கள் இருந்தாலும் சரி, சமூகத்துடைய அடித்தளம் வந்து அந்த நீதி என்பது உடைஞ்சிருச்சுன்னா, கண்டிப்பா அந்த நாகரிகம் வீழ்ச்சி அடையும் கூடிய சீக்கிரமாவே. ஸோ நவீன காலத்துல நிறைய அம்சங்கள், நல்ல அம்சங்கள் இருக்கு. அறிவியல் இருக்கு, மருத்துவம் இருக்கு, நிர்வாக திறன் இருக்கு. அதே நேரத்துல அது கூடவே என்ன இருக்கு? ஆது சமுதாயம் போல அகந்தை இருக்குது, அநீதி இருக்குது, கஃப்லா இருக்கு, பொடுபோக்குத்தன்மை இருக்கு. இது எல்லாமே சேரும்போது அதே மாதிரியான வீழ்ச்சி பாதையில தான் எந்த ஒரு நாகரிகமும் போகும். எவ்வளவு மக்கள் இன்னைக்கு வந்து கஸால கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆது சமுதாயம் போலவே அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. அதிலிருந்து படிப்பினை எடுக்கவில்லை. ஸோ எந்த ஒரு சமுதாயத்துக்கு இரையச்சம் என்பது இல்லையோ, நீதியுடன் அது செயல்படவில்லையோ, கூடிய சீக்கிரம் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்து விடுவான். ஸோ இஸ்லாமிய நாகரிகத்தை பார்க்கும்போது அது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது மேற்கு நாகரிகத்துக்கு. அதனால தான் இஸ்லாத்தை ஒடுக்குகிறார்கள், தவறான விஷயங்களை ப்ரொபகண்டா பண்ணுறாங்க இஸ்லாமை பற்றி. ஏனென்றால் மேற்கு நாகரிகம் எப்போவோ வந்து வீழ்ச்சியுடைய பாதையில் இப்போ போயிட்டுருக்குது. அது அவங்களுக்கே தெரியுது. எவ்வளவு விஷயங்கள் அவங்க முன்னேறி இருந்தாலும் அவங்ககிட்ட தவ்ஹீத் இல்லை என்றால் வீழ்ச்சி தான்.